ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் காட்டுறாங்க. அதாவது இந்த வாரமும் ஆண்கள் அணியில இருக்கிற போட்டியாளர்கள் பெண்களையும், பெண்கள் ஆண்களையும் தான் நாமினேட் பண்ண போறீங்க. அதுவும் இந்த நாமினேஷனை பொறுத்தளவுல கன்ஃபெஷன் ரூம்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாரு. இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல முதல்ல காட்டுறது சாச்சனாவா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சிவகுமாரை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவே நல்லவரா நடிச்சுக்கிட்டு இருக்காரு, போலியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. எப்பா இததான்ப்பா நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஆண்கள் அணியில பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கறதுக்காகவே நாரதர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பெண்கள் அணிகிட்ட ரொம்பவே குழஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவரை தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படிங்கறத நம்மளோட எண்ணமாவும் இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஷால், சத்யா, அருண் இந்த 3 பேருமே சௌந்தர்யாவை நாமினேட் பண்றாங்க. இதுல சத்யாவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வருது, வேணும்னே சண்டை இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அருணும் அதே காரணத்தை தான் சொல்றாரு. இவங்களோட ப்ரொவோக் பண்ற ஆட்டிடியூட்னால பல குழப்பங்கள் வருது அப்படிங்கிற சொல்றாரு. மாற்றுக்கிறதே இல்ல. இன்னைக்கு காலையில கூட மஞ்சரி பண்ணது தப்பு. டேபிள் துடைக்கிறதுக்காக ஒரு ஆளை 150 தடவை உட்கார்ந்து எழும்ப சொல்றாங்க. என்னதான் உடற்பயிற்சியா இருந்தாலும் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த பிரச்சனையில ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஃபன்னு தானே அப்படிங்கிற மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. ஏமா கையை இடுப்புல வச்சுட்டு நடக்க சொன்னதுக்கே உங்களால முடியல. நீங்க 450 தடவை உட்கார்ந்து எழும்புவீங்களா? அது எப்படிங்க பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுமே பேசுறீங்க. அவனுங்க பெண்கள் தலையில பூச்சட்டி வச்சு நடந்தீங்க, காமெடி பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, தண்ணி குடிக்க போறதுக்கு இவ்வளவு டாஸ்க் கொடுக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன கூட்டம் இன்னைக்கு ஆண்களுக்கு எதிராக பெண்கள் இவ்வளவு கொடுமையான பனிஷ்மெண்ட் தான் சொல்லணும். இதெல்லாம் டாஸ்க்னே சொல்ல முடியாது. இதை கொடுக்கும்போது எப்ப அது ஏதோ ஃபன்ல நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை பார்க்க முடியுது. என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேருமே அருணை தான் டார்கெட் பண்றாங்க. அதாவது அருண் கிட்ட பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. உண்மையாவே எனக்குமே அருணோட கேம் பிளே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், நம்ம கத்துனா மத்தவங்க எல்லாருமே ஆஃப் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே பல இடங்கள்ல அருண் கதற விட்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு காலையில கூட சௌந்தர்யா அருண்கிட்ட பேச முடியாம கிடந்து கத்துறதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஷால், ராணவ், அருண் இந்த 3 பேருமே ஜாக்லினை நாமினேட் பண்றாங்க. இதுல ரயான் டக்குன்னு தேவையில்லாம பல வார்த்தைகளை விட்டுறாங்க. அது பல பேருக்கும் வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. அருண் பிரசாத் பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத பயன்படுத்தி கேம் ஆடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்றாரு. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல சிவகுமார், சௌந்தர்யா, ஜாக்லின், அருண் பிரசாத் இவங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேட் ஆக போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் சாச்சனா இல்லன்னா சிவகுமார் இந்த 2 பேரும் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. இவங்க 2 பேர் பேசுறத பார்க்கும்போது பல இடங்கள்ல போட்டியாளர்களை கடுப்பேற்றதோ இல்லையோ பார்வையாளர்களை கடுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.